கொஞ்ச நேரம் அப்படியே நில்லு. நீங்க வாங்க. இப்படியே நிக்கவா? அவரை நிக்க சொன்னீங்க. இப்ப நீங்க அவரை விட தெளிவா பேசுறீங்க. நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொன்னீங்க? ஏன் நான் தெளிவா பேசினா அவன் குழம்பி பேசினானா? ஏய் உன்னை ஆறா தூக்க எடுத்து வர சொல்ல போடா. ஏய் இங்க வா. பகலா கண் விழிச்சேன் பகலா கண் விழிச்சேன் ராணி ஒண்ணு கைபிடிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி ஒண்ணு கைப்பிடிச்சேன் ராசாத்தி ஒண்ணு ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி ஒண்ணு கைப்பிடிச்சேன் மஞ்ச சேவந்தி பூமா மன்னார் குடியில் பூத்தவமா மஞ்ச சேவந்தி பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா மன்னார் குடிக்கு போய் வந்தேன் மறிக்கொழுந்து வாங்கி வந்தேன் மன்னார் குடிக்கு போய் வந்தேன் மறிக்கொழுந்து வாங்கி வந்தேன் ஏ ராசாத்தி ராஜாத்தி உன்னை எண்ணி ராப்பகல கண் விழிச்சேன் ராப்பகல கண் விழிச்சேன் ராணி ஒண்ணு கைபிடிச்சேன் சித்திர மாசத்துல திருவாரூர் தேரோட்டம் சித்திர மாசத்தில திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மையில் கண்ணோட்டம் அந்த திருவாரூர் தேரோட்டம் தேவி உந்தன் கண்ணோட்டம் ஏ ராசாத்தி 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 உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி உன்னை கைவிழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் நம்ம ராணி உன்னை கைவிழிச்சேன் இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. என்ன கூட்டம் சுருங்கினாலும் இந்த சாமியார் தப்பிக்க முடியாது. நான் சந்திக்காத சாமியார் கிடையாது. அப்படி யாரெல்லாம் சந்திச்ச? சமீபத்தில் யூடியூப்ல ஃபேமஸ் ஆனானே அகோரி கலையரசன். யாரு? அகோரி கலையரசன். அது யாரு? அவனை கூட நான் மெரினா பீச்சில் சுண்டல் திங்கும் போது பார்த்துருக்கேன். பார்த்தது இல்லை. சரி, கேள்விப்பட்டது இல்லை. முதல்ல நான் சந்திச்ச மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அகோரி கணேசன் வர்ச்சூர் பழனியப்பன். பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் நல்லா தெளிவா வச்சிருக்கோம். வள்ளிகளுக்கு தர்க்கத்தை உண்டு பண்ணவர் மிகப்பெரிய ஒரு மகான் அவர் தான் வர்ச்சூர் பழனியப்ப தாத்தா. அதுக்கப்புறம் சிவரஞ்சினி ஆறுமுகம் ராசாக்கூர் திரைப்பட நடிகர் புரட்டா சூரியோட மாமா. அவர் தான் அஞ்சரை கட்ட ஆறுமுகம். அவரை சந்திச்சேன். புதுக்கோட்டை எங்க அண்ணே முத்தப்பா சூப்பர் ஸ்டார். இன்ன வரைக்கும் கைதட்டு. நீ இது நாடகம் பார்க்குற ஆள் மாதிரி தெரியும். வீட்டுக்கு போகிறது நல்லது. நீங்கள் என்னமோ அப்படியே கொலை ஓட்டின மாதிரி உட்காந்துருக்கீங்க ப்ரோ. எதிரியை பார்க்கணும் உட்காந்து அப்படி. அது எவ்வளோ இதாக பெட்டிக்காரன் நாரதரும் போட்டி ஓட்டு இப்போ பாடுறதே கிடையாது. ஆனால் அன்னை ரத்தினப்பானனும் என்னுடைய எதிரி கார்த்திக் ராஜாவும் பாடினாங்க. ஏய் நான் எரிஞ்சுறேன். நீ பாடும்போது நான் வந்தானாயா? சூத்து உள்ள போ. ஏன் வர்ற? பிடிக்காத ஆள் எதுக்கு வர்ற? இருங்க சொல்றேன். அதுக்கப்புறம் எங்க அண்ணே முத்துச்சிருப்பி. அதுக்கப்புறம் ரெட்டையாலாம் என் தம்பி வெங்கடேஸ்வரன். உன்னை 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ பேர் வாங்கிட்ட, உன்னை சந்திக்க முடியல. என்ன காரணம்? என்னையோட நீ பெரிய ஆளு, உன்னை நான் பிடிக்க முடியல. நான் ஒத்துக்கிறேன், தேதி இல்லை. நான் சந்திக்கிறது பூரா 1.5 கட்டதான் பாடுவாங்க. அதுக்கு மேல தாண்டற ஒருத்தனும். ஆமா, நீ சம்பளம் அதிகமாக வாங்குற, அவங்க 700 ரூபாய்க்கு பேக்க தூக்கிட்டு வர்றாங்க. அவ்வளோதான். என்னுடைய கண்ட்ரோல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதோட கட்டுமட்டா பண்ணிக்கிறேன். ஆமா, இப்படி பக்கமெல்லாம் போட்டால் நான் தான் சுப்பிரமணியத்தை தான் கேட்குறேன். அதனால ஒடப்பம்பட்டியில என்ன சொல்லி ஆக, கலை வேறு நடிப்பு வேறு மனிதன் வேறு. ஒடப்பம்பட்டி கிராமத்தில் இன்னொரு ஜாம்பவான் இருக்கார், சொல்லிடணும். பெருமாள் ராஜ் மாமா. பெருமாள் ராஜ்னு சொல்லணும். அது ஒரு கலைஞர், திறமையான கலைஞர். ஆனால் ஒடப்பம்பட்டியில் சின்னஞ்சிறு வயதில் எத்தனை ஊரில் உன்னையிட்டு நான் அசிங்கப்பட்டேன் தெரியுமா? எதனால? இன்னைக்கு யூடியூப்ல பார்த்துட்டு மக்கள் எனக்கு கைதட்டுறாங்க. அன்னைக்கு நான் வந்த ஊசில் என்ன யாருக்குமே தெரியாது, உன்னை உலகம் பூரா தெரியும். எத்தனை மேடையில் பப்புனு எம்கேஆர் உள்ள ஓயா கார்த்திக் ராசா வர சொல்லுன்னு சொல்லி என்னை நீ அசிங்கப்படுத்தின, கேவலப்படுத்தி உனக்காக அதையும் தாங்கிக்கிட்டு இன்ன வரைக்கும் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? உன்னை அசிங்கப்படுத்த திரும்ப சந்திச்சு அசிங்கப்படுத்த விட மாட்டேன். விடக்கூடாது. நீ பெரிய அளவே இருந்துட்டு போயா, எனக்கு பெருமை. என்னது இப்ப முடியாதா?
எப்ப முடியாதா? இந்த சொன்னாலும் கூட இமிடியட்டா வீட்டுக்கு போறது நல்லது. கொலவழி நடந்து போயிரும். தள்ளுமுள்ள ஆகி போங்க. அப்புறம் நாரதரை பாஞ்சே உரியும். அப்புறம் நீங்க ஏத்தி விடுறிய முடியாது. சரி, அப்படியாவது நீ பேர் வாங்கி பெரிய ஆளா எரியா. எம்கேஆர் அசிங்கப்படுத்தினார் கார்த்திக் ராஜான்னு சொல்லும் போது பெருமைப்படுற ஒரே ஆள் நான் தாயா. என்னை நானே தாழ்த்துக்கிட்டு தான் எத்தனையோ பத்த வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பேச நினைச்சா யாருமே வெளியே வர முடியாது. இன்னைக்கு சொல்றேன், அவ்வளவு விஷயம் தெரியும். ஏன்னா நான் கோமாளி, எதை வேணா கேட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா விஷயம் தெரிஞ்சாலும் நாரதரோ வள்ளியோ ராஜவாட்டோ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா என்ன ஆகும்? ஊர்ல கை தட்டலாம். அப்ப தட்டுங்க, எல்லாம் தட்டி விடுங்க, அடிச்சு கிளப்பி விடுங்க, கலவரத்தை உண்டு பண்ணுங்க. முதல்ல ரணகலமா ஆக போகுது கொஞ்ச நேரத்துல. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா பாட்டா பாடியா? இல்ல பாட்டு பாடு. என்ன ஒரு நாரதுக்கு மரியாதை எல்லாம் பண்ணது என்னது? எல்லாரும் பாட்டு பாடுவாங்களா? பாட்டு பாடு, அப்பதான் வெளில வருவார். இல்ல தம்பி, அது வேணாம் தம்பி. தம்பி உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். நீங்க என்னை விட்டுருங்க, எனக்கு ப்ரெஷர் ஏறிடுச்சு. எதுக்கு? அந்த ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க எல்லாரும். நீ டெய்லி என்னை பாப்பேன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போறது எப்படி டயத்தை கரைச்சு விட்டானா? நீ இமிடியேட்டா வெளியே போ. ஓடிரு. சாமியார் வரலாம், பயப்படாம வா. நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். தம்பி எந்த ஒரு பாடலா இருந்தாலும் வரி முதல் எழுதுனா எனக்கு ஒரு சந்தேகம். அவட்ட நீ தோத்து போயிட்டா ஒண்ணு என்ன பண்றது? சபாஸ். அதையும் தெரிஞ்சுக்கணும்ல நம்மளாலேயே. எப்படி இருந்தாலும் எனக்கு காசு வந்து நான் போயிட்டே இருப்பேன். அது கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன்ல. என்னது? கார்த்திக் ராஜா பேர் வாங்கினா நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டேன்ல. உங்களுக்கு தேவை கிடையாது இதெல்லாம். பாப்போம் யாருன்னு பாப்போம். நான் அசிங்கப்படாத மேடையே கிடையாது. இன்னைக்கு புதுசா அசிங்கப்பட போறேன்னா இருந்தாலும் நான் பேசுவேன். இன்னைக்கு விடக்கூடாது, விட மாட்டேன். எதுக்கு சோத்தை தான் நிக்கிறோம் நம்ம. வா, விடக்கூடாது. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போகடா போங்க, நம் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க. என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே. வெட்டியிலே பணம் இல்லே, பெற்றவில்லே, சொந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, காலம் வெல்லும் வீழ்ந்த பின்னே வாங்கடா வாங்க. எண்ணெய வச்சா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. எண்ணெய வச்சா இளநீரு, இப்படி பிள்ளைய பெத்தா கண்ணீரு. பெற்றவன் மனமே பித்தம்மா, பிள்ளையின் மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா. சோதனைகள் சொந்தமில்லே, பந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போகடா போக, நம் காலம் வெல்லும் வீழ்ந்த பின்னே வாங்கடா வாங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. அவன் மனதே இல்லம்மா, பிள்ளையின் மனதே கல்லம்மா. ஆடியிலே காத்தடித்தால் ஐப்பசியில் மழை வரும். தேடி வரும் சொந்தமில்லா, தேடி வரும் சொந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போகடா போக, நம் காலம் வெல்ற பின்னே வாங்கடா வாங்க. நல்லா வாங்கடா வாங்க. வாங்கடா வாங்க. நன்றி நன்றி நன்றி. நீங்களெல்லாம் சென்று வரலாம், உங்களுக்கு சிறிது நேரம் ஓய்வு. நான் பெட்டிக்கு வந்து
கொரோனாவா? இருமல். இல்ல 3 அலை வந்துருச்சு, இது 4வது அலையா இருந்தாலும் இருக்கு. இது 4வது அலை கிடையாது, இதுதான் பசிபிக் கடல் அலை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லாமையா உன்னை சந்திக்க வந்திருக்கேன். வீட்டுல பொண்டாட்டி என்ன ஆரம்பமே ஏட்டிக்கு போட்டியா இருக்கு? பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா இருக்காங்களா? பொண்டாட்டி பிள்ளைலாம் தேவையில்லாத மூக்காந்தரை உடச்சு போறேன். அப்புறம் ஆம்பளை இருக்க மாதிரி ரோசம் வருது. கார்த்தி பேரை சொல்ற எல்லாம் இருந்தா சப்புன்னு அடிச்சு விடுவேன். நீ யாரு நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இது கதை. சொந்த விஷயத்தை உள்ள வச்சுக்கிறோன்னு. இப்போதைக்கு நீ கோமாளி, நான் வந்திருக்க வேஷம் வேற. தெரிஞ்சத பேச வந்திருக்கோம். அப்புறம் ஆச்சா ஊச்சான்னு இருந்தேன்னு வச்சுக்க, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம். உங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும், நல்ல மனிதர். நான் இன்னைக்கு எம்கேஆருக்குனாலே ஒரு கூட்டம் தனியா கூடுதுன்னா அந்த அளவுக்கு உண்மையை நீங்க சொல்ல போனா, நான் வரும்போது நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்தீங்க. 18 வருஷம் ஆகி போச்சு நான் வந்து நாடக உலகத்துக்கு. ஆனா அப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லாத ஒரு பேரும் புகழும் இறைவன் உங்களுக்கு இப்போதை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் யாரு கேட்டா? இறைச்ச மசாலா கிளப்பிட்டு நல்ல மனுஷன், நல்ல பேரும் புகழும் சம்பாரிச்சு வச்சிருக்கிற உனக்கு இந்த பொழப்பு தேவையா? என்ன சொல்லி விட்டாரு கை தட்டுற? இல்ல இந்த பொழப்புனா நான் இந்த பொழப்பை வச்சுதான் நல்ல பேரும் புகழும். நான் இந்த பொழப்பை சொல்ல வரல. இப்படித்தான் பேசி இப்படித்தான் பேர் வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். கார்த்திக் ராஜான்னா என்ன அவரை மிஞ்சி பேசி ஜெயிச்சு விடுவியா? பேசியா எரிச்சல கலப்பாம. நீங்க ஒரு கோமாளியா? இந்த கோமாளி வந்ததுனாலதான் எல்லாரும் வரிசையா வந்துகிட்டு இருக்கீங்க. வேத்த சிரிக்க வைக்கிறியா? அதோட போயிடணும். என்ன தெரியும் உனக்கு? எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும்னா என்ன தெரியும்? நடந்து முடிஞ்சது தெரியுமா? ஆமா தெரியும். நேத்து எந்த ஊருக்கு போயிருந்த? தெரியாது. அதான்டா நேத்து எந்த ஊருக்கு போனே தெரியல, அப்புறம் நடந்து முடிஞ்சது தெரியுங்கிற. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கிற? நீ சொல்லு. அத ஊர் பேர் தெரியல. ஊர் பேர் தெரியல. தெரியாம நோட்டு வாச்சாங்க, இதெல்லாம் தேவையில்லாதது. நாளைக்கு எந்த ஊர் போற? வாடிப்பட்டி பக்கம் ஜெமினிப்பட்டி. எல்லாமே தெரியும்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். யார் அப்பனே? அது யார் அப்பனே? என்ன செவிலனா நீனே? நல்லா சொல்லு. யார் அப்பனே? என் பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நான் அப்பேன். கை தட்டுனேன். தெளிவா சொல்லியிருக்காருல, எந்த கோமாளியும் சொல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அடுத்து நான் ஏதாவது புள்ளி வைப்புன்னு சொல்லி இப்படி தெளிவா சொல்றீங்க. உங்க பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீங்க அப்பேன். ஆமா. உன் பொண்டாட்டிக்கு பிள்ளை பிறக்குதுமே இல்ல, அது யாருக்கு பிறந்த பிள்ளை? யாருக்கு பிறந்த பிள்ளைக்கு நீ அப்பேன்னா பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளைக்கு நீ அப்பேன். பொண்டாட்டிக்கு பிள்ளை எப்படி பிறந்துச்சு? யார் பொண்டாட்டிக்கு? ஓம் பொண்டாட்டிக்கு பிள்ளை எப்படியா பிறந்துச்சு? நான் தான். அப்ப பிள்ளைய பெத்தது நீயா பொண்டாட்டியா? பொண்டாட்டி. நீ பெக்கல. எங்க சுத்தியும் பெரியாஸ்பத்திரியில தான் நிக்கிறியா? நான் தாலி கட்டினதுனாலதான் பிறந்துச்சு. தாலியை எங்க கட்டின? போஸ்ட் மரத்துல. ஏய், அது கீழே உடந்த கொட்டாயில வச்சு. கொட்டையில வச்சு யாருக்கு கட்டின? பொண்டாட்டி. பொண்டாட்டிக்கு எங்க கட்டின? கழுத்துல. கழுத்துல கட்டினது தாலி. புள்ள எங்க வந்துச்சு? வயித்துல. எப்படா கழுத்துல கட்டினா? கழுத்துல நாடா புள்ள வரணும், வயித்துல எப்படா வந்துச்சு? எல்லாரும் வாங்க தாலுகா ஆபீஸுக்கு போய் இது ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு முடிச்சுட்டு வருவோம். ஒரே விஷயம், போஸ்ட் மரத்துல இருந்து தான் வயிறு இழுக்கிறாங்க. அம்மா வீட்டுக்குள்ள எப்படி லைட் எரியுது? கை தட்டலாம். ஏய், நான் கேட்டதுக்கு நீ சொல்றதுக்கு என்ன ஆச்சு? ஏய் விடியா, கழுத்துல தாலி கட்டினா வயித்துல எப்படி பிள்ளை இருந்துச்சு? அந்த தாலியில இருந்து திரிபேஸ் அட்டாச் ஆகி அப்படியே இந்த கப்ளிங் இந்த சைண்ட் லாக். கரண்ட் அடிச்சா செத்து போயிடுவாங்க. எப்படா பிள்ளை வரும்? முதலிரவு. என்ன பண்ணீங்க? முதலிரவுல நான் வந்து சப்பாத்தி உருட்டினேன். என் முண்டாட்டி என்ன செட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தான். ஓஹோ, ஐயோ அந்த பொம்பளையாளுக்கு பார்த்தேன் என்னை விளக்கமாக அடிக்க போகுது. ஏத்தா எல்லாரும் எந்திரிச்சு போங்க. யோ, என் சிங்கம் வந்துட்டான்டா. அப்பப்ப என்னை காப்பாத்த வந்துருவேன். ஐயா ஏன்டா கத்துறீங்க? ஏன்டா கத்துறீங்க? ஆளுக்கு இருக்குத்தனமா கேள்வி கேட்டிருக்காப்ல. எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆளு? ஐயா இவனை கேள்வி கேட்டு இவங்க யாரு? நீங்க யாருங்க? எங்க அப்பனுக்கு எங்க ஆத்தாளுக்கு மயன். ஆஹா, இவன் நம்மளோட பெருங்குண்ட லூசா இருப்பான் போலயே. சரி, நீ கொஞ்ச நேரம் அப்படியே நில்லு. நீங்க வாங்க. இப்படி நிக்கவா? அவரை நிக்க சொன்னீங்க. இப்ப நீங்க அவரை விட தெளிவா பேசுறீங்க. நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொன்னீங்க? ஏன் நான் தெளிவா பேசினா அவன் குழம்பி குழம்பி பேசினானா? ஏய், உன்னை ஆறா தூக்க வச்சு வர சொல்ல போடா. ஏய், இங்க வாயா நீனு. போயிருவேன். முதலிரவு. முதல் இரவுல என்ன பண்ணீங்க? முதலிரவு முதல்ல என்ன பண்ணா? ஐயா
நீ வாய் அவசாரி வாய் அவன் பாட்டு சொல்லி புடுவேன். ஏன் செஞ்சதை சொல்றதுக்கு என்ன? ஏய், சும்மா இருங்கயா. டேய் போடா. போடா நீ. ஏங்க செஞ்சதை தானே சொல்ல போறீங்க? அதான் சொல்ல போறேன். நல்லபடியா சொல்லுங்க. அது என்ன 10 பேர் இன்னும் 10 ஊர் கேக்குற மாதிரி மைக் செட் கட்டுவோமா? முதல் இரவுல சொல்லிடுவா. இதுல எனக்கு ஒரு சந்தேகம். இவர் முதல் இரவா உங்க முதல் இரவா? டேய் நான் தான்டா. அப்ப நீ செஞ்சா சொல்லு, நல்ல ஆம்பள. வெக்கம் இல்லையாடா? சொல்றாரு அவர் சொல்லு. உன் புருஷன் கேக்குறாரு சொல்லு. முதல் இரவுல என்ன செஞ்ச நீ சொல்றல, நான் சொல்லவாடா? ஏய் நீங்க சொல்றீங்கன்னா அப்புறம் இந்த ஆளு எங்கயா போனாரு? நீ செஞ்சத நான் சொல்லிட்டு போயிடுவேன். சொக்குன்னு அர்த்தம். உன்னைய தூங்க போட்டுதான்டா வந்தேன். போடா. கேக்குற வேலை பதில் சொல்ல முடியல. முதல் இரவுல செஞ்சத சொல்லு. என்ன செஞ்ச? தொங்காது போட்டோம்ண்டு. ஏய் என்னையா நீ என்ன பண்ணன்னு அந்த ஆளு சொல்லிக்கிருக்காரு. எங்கயா நீங்க 2 பேர் தான் இருந்தீங்க. நீங்க இந்த ஆளு எப்பயா ஊடால வந்தாரு? ஒருவேளை கட்டிலுக்கு கீழே படுத்து கிடந்து முண்டிக்கிட்டு இருந்தேன் எவனா இருக்குமோ? அது கூட தெரியாம தான் நீ இருந்தியா? நான் பெருச்சாலி நினைச்சு விட்டுட்டேன். திருமணம் முதல் இரவுல ஆ. என்ன பண்ணோம்னா நீங்க போய் ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்திருக்கீங்க. உட்காந்து எதை வச்சுட்டு உட்கார்ந்திருக்கீங்க? இது சாக்கப் சார் அந்த லைலாண்டு. ஏய் சாக்கம் சரி எதுக்கு? லைலான் லாரியாடா கூட்டி போன. என்னடா அவர் என்ன ஆகுறா, நீ என்னடா முதல் இரவுல நான் கையை வச்சுட்டு உட்காந்துருந்தேன். கைய மட்டும் வச்சிருக்க மாட்டா. கையில என்ன இருக்கும்? பழம், என்ன பழம்? வாழைப்பழம், வாழைப்பழம். வாழைப்பழம். என்ன பழம்? ஏந்திரம் பழம். அது முத கூட அந்த ஆளு பாத்துருக்காரு பாரு. ரொம்ப அரவாயிட்டு போறேன் அவர்த்தே. வாழைப்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், ஆப்பிள், ஆரஞ்சு, ஆரஞ்சு. சப்போட்டா. தம்பி வாப்பா. சாமி நீங்க என்ன சாமி அது? என்னையா நான் என்ன சொன்னேன்? நீங்க ஐயா, ரெண்டு ஏய், ஏய், நிப்பாட்டுங்க சாமி. நான் உங்களை எவ்வளவு நல்ல மனுஷன் நினைச்சேன். நீங்க வந்துட்டு சப்பட்டான்றீங்க. இல்லையே. சாமி சாமி வேணாம் வேணாம். ஏன்னா அவர் செய்வாரு அதனால கோபம். வேணாம் சாமி வேணாம். நீங்க இல்ல நான் என்ன ஐயோ, அந்த வேலை நீங்க வேணாம் சாமி, நீங்க போங்க. ஏய் நான் என்னையா ஐயா, நான் உங்களை சொன்னேன்? பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்து சப்பட்டான்றே. நீங்க என்ன போ. சே, ஏய் நான் இது தவறா சொன்னீனா? அப்புறம் சப்போட்டா சப்பட்டா பழம். எரச அடிக்கிறா உன் பல்லுக்கு அதுக்கும். டேய் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போயிருக்கீங்களா? ஆமா. பஸ் விட்டு கீழ இறங்க விட மாட்டாங்க. 5 ரூபாய்க்கு சப்போட்டா சார். 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு. சப்போட்டா. அப்ப அந்த ஆள்கிட்ட போய் நீ இப்படி சொன்னா செவ்விய பாராக்க மாட்டாரா? சப்போட்டா பழம்டா விடுடா. நான் கூட 5 ரூபாய்க்கு சப்பட்டான்னு நான் 5 ரூபாய்க்கு கொடுத்துருவேன் பார்த்தேன். பாத்தியா? சரி இது வரைக்கும் தெரியுது. அங்க இருந்து உங்க மனைவி மனைவி எதை கொண்டுகிட்டு வருது? செம்பு பால். செம்புல பாலை கொண்டுட்டு வருது. ஆமா. செம்பு புது செம்பா? அடி வாங்கின செம்பு. உன் தலையெழுத்து. ஏன் தலையெழுத்து இல்ல, ஏற்கனவே வீட்டுல இருந்த செம்பு தாயா விடியா சீர் கொண்டது செம்பு பூச்செம்பு விடு. செம்பு நிறைய உன் பொண்டாட்டிட்டு பாலை கொண்டுகிட்டு வருது. வாடா வாடா. ஏய் வாயே ஏன் வர மாட்டேன். இல்ல நான் நீ ஏன் கோவிக்கிற? கோவிக்காம பேசுறா. கொண்டாடிட்டு பால்னா அதான மச்சா கரெக்ட்டா. தரவாடா. சர்ச்சு மாடாடா. சர்ச்சு மா கேளுடா. ஏல போல. அங்க பேச முடியல, என்னைய போட்டு இது வருது. ஐயா கேளு நீ வந்து ஐயா பழத்தை உள்ள நீங்க வச்சிருக்கீங்க. பழம் என்கிட்ட தான் இருக்கு. அப்ப அது யாருட்டு பழம்? அது ஏன் பழம்? மாட்டு பாலை கொண்டுட்டு வர்றது யாரு? அவன் பொண்டாட்டி. அப்ப அது யாருட்டு பாலு? அந்த ஆள் விவரமா இருக்காரு தெரியுமா? இதுல பழம் அவர் பழமா? அவன் காய்ச்சின வாள். இல்ல அவர் என்ன சொன்னாரு பத்தியா இல்லையா? பழம் அவர் விட்டான், ஆனா பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டியா கவனிச்சியா இல்லையா? அவன் பொண்டாட்டி பாலை கொண்டு இங்க வாடா ஏண்டா மொத்தா. அதுக்காக என்னடா சொன்ன? இப்ப என்ன கதை நடந்துகிட்டு இருக்கு? நீயும் உன் பொண்டாட்டி முதலிரவு அததான் கதை நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பழம் இவருட்டு பழம் எப்படி வந்துச்சு? என்கிட்ட கேட்டீங்க பழம் யாரு வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்க. கேளு பாடுங்க கேளுங்க. பழம் யாருட்டு? பழம் ஏன் பழம்? ஏன் பழம்? உள்ள வாடா. கதை எங்க நடந்துக்கிட்டு இருக்கு? டேய் பழம் இவர் விட்டு பழம் சொல்றா வாடா. இவர் பழம் சொல்லு சொல்லு. பழம் தம்பி பழம். இவ கேளு. பால் யார் பாலு? பாலம் பொண்டாட்டி வாழு. இவன் பழத்தை யாரு குடுக்குறாரு? பொண்டாட்டிக்கு. இவன் பழத்தை பொண்டாட்டி கொடுத்தா, பொண்டாட்டி இவருக்கு பால் கொடுத்தா. எப்படி குடிச்சாரு பாலை வாங்கி? பால் சப்பி சப்பி குடிச்சா. ஏய் என்ன நீ சின்ன பிள்ளையா? பட்டு பட்டுன்னு சொல்லிடுவேன் சாமி. எதா இருந்தாலும் கேளுங்க. அவன மாதிரி நம்மள நடத்திக்கிட்டு பட்டு பட்டுன்னு அப்படியே நீங்க இது வரைக்கும் தெரியுது. இவர் பழத்தை கொடுத்தாரு, அந்த அம்மா பாலை குடிச்சிச்சு. இது வரைக்கும் தெரியுது. இதன் பிறகு சொல்லு. அதுவும் பிறகு எனக்கு என்ன பாலும் பழமும் சாப்பிடறதே தெரியுமே எங்களுக்கு. அதுக்கு பின்னாடி தெரியறவா? ரைட் அமர்த்திட்டாங்க. எனக்கு என்ன நடந்துன்னு தெரியல. அப்ப அந்த ஆளு தப்பிச்சுக்கிட்டார். நீ வா, அந்த ஆளுக்கு தான் தெரியல, பார்க்க விடல. நீ என்ன பண்ண? சங்கீதம் பாடுறியா? பாட்டா வாடினாங்க. அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டோம்.
கல்யாணம் பண்றதே இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு தானே. இல்லறம்னா என்ன? சந்தோஷமா இருக்கிறதானே. ஆமா அதான். சந்தோஷம் ரேடியோ படுத்தானே சந்தோஷம் வந்துரும். இந்த பத்தியா? ஏய் இது நாடகமா இல்ல செக்ஸ் படமாடா? ஆத்தி இங்க பாருங்க, நீங்க தான் சொன்னீங்க புள்ள. நான் ஆரம்பத்துல வேற கதைக்கு போயிருவேன். நீ விவரமா சொல்ற மாதிரி என் பொண்டாட்டிக்கு புள்ள பிறந்துச்சுன்னு அதனாலதான் இவ்வளவு பேச்சு. சரி எங்கிட்டோ ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னுடைய உதவியாலும் உன்னுடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பாலும் புள்ள பிறந்துருச்சு. ஆமா சரிதானே? ஆமா. உன்னை இந்த இடத்துல காப்பாத்தி விட்டுருக்கேன். அடுத்து வரேன். எனக்கு ஒரு சந்தேகம், அது எப்படி பிறந்துச்சு சாமி? நீங்களா ஏய் நானே முடிச்சாலும் முடிக்க மாட்டேன். நீங்க வாட்டுக்கு சொல்லிட்டு அதை விட்டுட்டாப்லடா, விட்டுட்டாப்ல. எனக்கு நம்மண்டுமே பிள்ளை வளர்ந்துட்டாங்க. பாலும் பழத்தோட பாட்டு எப்படி பிறந்துட்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சாமி. இல்லைன்னா 2 நாள் ஆனாலும் இதை விட்டு போக மாட்டேன், உங்களையும் போக விட மாட்டேன். என்னையா பண்ண சொல்லிவிடியா? விட்டுட்டாரா? பாடா விட்டுட்டாருன்னா எப்படி பிறந்துச்சு? எதனால பிறந்துச்சு? பால் உன் பொண்டாட்டி விட்டு இருந்தாண்ட பழம் நீ கொண்டு போன அதுலயே பிறந்துருச்சா? அப்ப பாலும் எனக்கு பாலும் பழமும் சாப்பிட்டா புள்ள வந்துருமா? இல்ல நானா கேனா பூனான்னு நினைச்சியா? அதை விட்டுட்டு வேற வழியில போயிட்டாரா? அதுக்கு மட்டும் ஒத்துக்கிறவே முடியாது. இங்க என்ன, நான் இந்த ஊரை ஏமாத்தணும்னு நினைக்கிறேன் 2 பேரும். அவர் கேள்வி கேட்டாரு, நீ பதில சொல்லணும். வெக்கமா இல்லையா? இருந்தாலும் நீ தானே கூட்டிட்டு வந்த, கூடவே வச்சுக்கிட்டு திரியவாரு. எதா இருந்தாலும் உண்மையை பேசுறீங்க. சொல்றீங்க அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி உண்மையா பேசணும். வெக்கம் கட்டவன புள்ள வத்தா கேளியா? கேள்வி கேட்டீங்கல்ல, கேள்வி கேட்டீங்கல்ல, லாக்கப்படுங்கிற மாதிரி தான் நானும் கேக்குறேன். சொல்ல முடியும். கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சுதானே கேட்டிருக்கீங்க. இருங்க எப்படா சொல்ல முடியுமான்னு கேக்குறியா? சொல்லலாம் வேணாமுங்க. அவர் சொல்றதுக்கு கூச்சப்படுறாரு ஆளுங்க இருக்கனால. அதனால கூட்டியாந்து செஞ்சு காமிக்க சொல்றீங்களா? நீ போய் ஒரு மாங்கன்று வைக்கிற. ஆமா. என்ன கன்று? மாங்கன்று. கண்ணு சின்னதா இருக்கு. சின்னதா இருக்க மாங்கன்று பெருசாகணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தணும். ஏய் நீ சொல்லியா? அந்த ஆள் சம்பளம் வாங்குறாரு, நீ வாங்குறியா? இருடா கட்டுப்பட்டுன்னு சொல்றா. நீ போடா, எனக்கு தெரியும்டா. தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துறோனே கண்ணு பெரிய மரம் ஆயிருச்சு. ஆமா. மரத்துல இருந்து என்ன வரும்? பூ. பூவுல இருந்து முட்டு. முட்டுல இருந்தாடா முட்டாப்பல பூ வரும். அதே முட்டு பூ. பூவுல இருந்து பிஞ்சு வரும். பிஞ்சில இருந்து காய். பிஞ்சில இருந்து குஞ்சு வரும்னு சொல்றா. டேய். பிஞ்சில இருந்து காய். காயில இருந்து பழம். பழம். என்ன பழம்? மாம்பழம். வச்சது யாரு? நான். அப்ப யாரோட பழம்? ஏன் பழம் அப்படி சொல்லு. ஏன் பழம் இல்லடா? வாடா. ஐயோ உனக்கு நான் மாம் டேய் இரு, நான் முட்டா பழம் நீ முட்டா பழம். மாம்பழம் பழுதுச்சுனா முட்டுனாத்தேன் பையன். முட்டா பையன்டா முட்டு நின்றாத்தேன் பையன். எவ்வளவு விவரமா? ஆனா எனக்கு எதிரி அங்க இல்லடா. நான் கூடையே ஏசி கார்ல கூட்டு வந்து உனக்கு உளுந்த விட வாங்கி தரேன் பாரு. ஏய் வாடா. நான் ஓம் பக்கந்தே. அவர் அந்த ஆள நம்ம காலி பண்ண வந்திருக்கு. நீ ஆமா 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 ஆமா. ஏய் இங்க வரியா? இன்னொரு சேர்த்துறியா? டேய் சாமி இந்த வரீங்க இருங்க. ஆளுக்கு போறா. நீதான் சொல்லுவ அந்த ஆளு குடுக்குற 250 ரூபாய்க்கு 250 ரூபான்னு சொல்றீல. 250 ரூபாய்க்கு உன்னைய விட நான் கேட்கறேலுக்கு அப்புறம் அவர் பதில் சொல்றாரு 20,000 ஓவா உனக்கு எதுக்கு சம்பளம்? அதத்தே ஊர்க்காரன்ட்ட கேளு. பழ வர்றதுக்கு காரணம் நீனு. பிள்ளை வர்றதுக்கு காரணம் யாரு? நான். அங்க வந்த பிள்ளை யாரு பிள்ளை? ஏன் பிள்ளை. இங்க வந்த பழம் உங்க பழம். ஆனா பழத்துக்கு பேர் மாம்பழம். மாம்பழம். இங்க மாம்பழம் வரணும்னா எதை கொண்டு வச்சீங்க? கொட்டையே வச்சோம். இருடா. மாங்கொட்டையே வச்சோம். மாங்கொட்டைய. மாம்பழம் வர்றதுக்கு வச்சது மாங்கொட்டை. அப்ப ஓம் பிள்ளை வர்றதுக்கு வச்சது கௌசல்யா சுப்ரபான. என்னடா முதலிரோட பாட்டு? அஞ்சரைக்கு ஓதுறத இப்ப ஏன்டா ஓதுற? சுப்பிரமணியம் பாடுறாரு. அண்ணே அங்க வச்சது மாங்கொட்டை, இங்க வச்சது ஓங்கொட்டை. போய் சொல்றதுக்கு யா கூட தவிர போட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் சேர்ந்த பேரை கெடுத்துட்டாங்களா? வா என்கிட்ட என்ன? ஆனா நீ என்ன செஞ்சியோ செய்யலையோ அந்த ஆள் தெளிவா சொல்றாரியா. என்ன யாருன்னு தெரியுதா? தெரியலையே. இவ்வளவு நேரம் கேட்க வக்கலாம நின்று நான் கேட்கறேன் பதில சொல்லிக்கிறேன். என்னுடைய பெயர் நாரதர் என்பார்கள். உன்னை ஏற்கனவே மேகி பாக்கெட்ல பாத்துருக்கேனே. அது இல்ல நாரதரா? நாரதர் முற்றும் திறந்த நைசைக பிரம்மச்சாரி, தேவலோக ரிஷி. ஓ நீங்க மகாலட்சுமியின் அந்தப்புறத்திற்கு செல்லக்கூடியவன். எங்க வேணா போவிய? யார்கிட்ட வேணாலும் போவேன். யார்கிட்ட வேணாலும் போவீங்களா? அம்மா ஒரு பெரிய அவதார் சாமியா இருப்பீங்களோ? கதைய கிளியா? யார்கிட்ட வேணாலும் எதுக்கு போறேன்னு கேட்க. எதுக்கு? கலகம் செல்வதற்காக, ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக. இந்த ஆடு இல்ல என் தலை தப்பிக்கணும்னா யார்கிட்ட வேணாலும் போய் கலகத்தை ஏற்படுத்துவேன். சாமி மன்னிச்சுக்கோங்க.
நீ என்ன அதுக்காக இப்படிலாம் சொல்லி சாமிடா அவரு. அதான்டா நான் எங்க அப்பா படிப்படியா சொல்லி விட்டாரு. நான் தெரியாம பேசினா நல்லா மன்னிச்சுக்கணும். இருக்கும், நல்லா இருக்கும். எங்க அப்பா வரும்போதே சொல்லிட்டாரு, ஏய் சாமியை பார்த்தேன்னா சாமி வாயில இருக்காதரா. ஏய் என்னமோ சொல்ல வர்றாரியா? ஏன்டா அது என்ன வெஸ்டர்ன் டாய்லெட்டா? அவன் என்ன சொல்றியா? நீ முடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அட ஆமா வாயில இருந்தா யோ வாயில விழுகாதடா. அதத்தான் என்னமோ சொன்னாரு. நீங்க எல்லாமே செய்வீங்களா? எல்லாமே கூடு விட்டு கூடு வாய்வேன், தண்ணி மேல நடப்பேன். அவர் தண்ணியில் நடப்பாரு. நடப்பாரு நான் சொன்னேன். ஏன்டா என்ன சொன்னாலும் என்ன சொல்லுவாரு. மணல கயிறா திரிப்பேன், வேற வானத்தை வில்லா வளர்ப்பேன். மணல காயரா திருப்பீங்களா? ஆமா பொருசா சிறுசாக்குவேன், ஆ. சிறுசா பெருசாக்குவேன். ஏய் கிட்டு வாடா கிட்டு வாடா கிட்டு வாடா சாமி. என்னையா ஐயா என்ன எல்லாருக்கும் ஒரு மயிர் வேணாம் போ. ஏய் இரியா இருந்தாலும் என்னமோ கேட்கணும் ஆசைப்படுறேன். ஏய் இருடா. நானும் எத்தனையோ அட என்ன என்னை நல்லாவே இருக்க விட மாட்டேன் சாமி. சாமி சாமி என் பொண்டாட்டி தினம் சண்டைக்கு விடுறோம். ஏய் அதால கேக்குற வரத குடுக்குறியா நானு? வேணாம்டா போடா. ஏன் ஒரு சாமி கேட்கறத தர முடியாதா? விட்றா, விட்றா, விட்றா. சாமி சொல்லு. நல்லா இருக்கணும் சாமி. நான் நீ என்ன எனக்கு என்னடா மாசம் ஆயிட்ட நீ? ஏய் அந்த ஆளுக்கு பிள்ளைய பத்தி கேட்டோனே அந்த ஆள் வயிறு பெருசாயிடுச்சு. சாமி சொல்லுங்க. என் பொண்டாட்டிக்கு எனக்கு தினமும் சண்டை வருது சாமி. நீ பொழைக்கவே விட மாட்டியா சாமி? சாமி வேற இறங்கிருச்சு. என்ன நிப்பாட்ட? நீ எப்படி நிப்பாட்டுறது? நானும் பாட்டுறேன். ஏய் எங்க இருந்து நான் திரும்ப போறேன்? எங்க தான் தின்னுற போற? போடா. சாமி சொல்லுங்கள். இந்த பெருசா சிறுசா கும்பிடுவீங்க. ஆமா. என்னடா எந்த முனிடா வந்து இறங்குது? ஐயா உன்னை கேட்கவே விட மாட்டேன் நான். நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் சாமி. கூட இருந்துக்கிட்டே எண்ணம் போலே வாழ்வு உண்டாகட்டும். என்ன கேட்கறீங்க? இல்ல பெருசா சிறுசா கும்பிட்டு சொன்னீங்க. அது நம்மளுக்கு தேவைப்படாது. தேவைப்படாத விஷயம் அது ஒண்ணு. சரி. இந்த சிறுச பெருசா கும்பிடுங்கல்ல, ஆமா. கச்சா 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 கச்சா. அட அந்த ஆளு கேட்கத்தே கேட்க விட மாட்டேன் சாமி. சரி வேணாம் சாமி, நான் போயிட்டு வரேன். கேட்கவே விட மாட்டேன். ஏன் சாமி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நாளா சிறுசா டேய் டேய் இங்க வாங்க ரெண்டு பேரும். ஒண்ணு கேளு, கேட்க விட நீ மாட்டேன். வாயை மூடு. நீ கேளு. நீ வாயை மூடுன்னு சொன்னா அவன் ஏன் வாயத்தை மூடுவான்? என்னையா உனக்கு இதுல ஏதாவது பண்ணணுமா நானு? ஆமா ஆமா ஆமா. என்ன பண்ணணும்? உங்களத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணணும்? இந்த சிறுசா பெருசா கும்பிடுவீங்கல்ல, ஆமா. எனக்கு ரொம்ப நாளா போட 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 வேணாம் சாமி. அது வாட்டுக்கு சிறுசாவே இருந்துட்டு போகுது. வேற நொந்து போயிட்டாரியா மனுஷன். உங்க அம்மா பேரு கலைவாணி. கலைவாணி. அப்பா பேர் பிரம்மா. என்னது? அப்பா பேர் பிரம்மா. அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. ஏய் என்ன எங்க அப்பா தெரியும் இருக்காரு. உங்க அப்பா தெரியாதுடா. ஏய் எனக்கு தெரியும். தெரியாதுடா. போடா. ஏய் போடா. ஏய் உனக்கு தெரியுமா? போன வாரம் மணப்பாறைக்கு மாடு வாங்க போனேன். அவர் தான் வாங்கி கொடுத்தாரு எனக்கு. ஏய் குடிய கெடுத்தே விட்டு மேலாத்து பிரமாடா. மேலாங்கடா. ஏய் நீ மாட்டியவாரி பிரம்மனை சொல்லிக்கிறியா? ஆமா. அட ஏயா நீ உன்னை நான் சொல்றது 4 வகையோனி 7 வகை தோற்றம் 84 ஜீவராசி 14 உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை புண்ணிய ஜீவராசிலும் எங்க அப்பா தான் படைக்கிறார். ஆமா பூராத்தையும் படைக்கிறது. எல்லாத்தையும் என்னைய படைச்சது எங்க அப்பா. அப்புறம் எங்க அப்பா என்ன வெள்ளரிக்கா விடுங்க போனாரு? என்னைய படைச்சது உங்க அப்பா. இதுகிட்ட கூட்டியாரியா? சும்மா வரையாது என் டாமி. ஆமா. அது சொல்றாரு பாரு. சரி நீங்களும் ஒரு உங்களுக்கு அண்ணனா தம்பியா? தம்பி. நீங்க 2 பேரும் எப்படி பிறந்தீங்கன்னு நான் சொல்லணும். உங்க அண்ணன் தம்பி நீங்க எத்தனை பேர் மொத்தம்? 7 பேர். 7 பேர் முகரையில எவன் முகரையாவது உங்க ஒப்பே முகர மாதிரி இருக்கா? ஓ முகரைக்கு சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தம் என் முறைக்கு அவன் முறைக்கல. சம்பந்தம் வந்து எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு வந்து சம்பந்தம். அவங்க சம்பந்தம்யா. அவங்க ஆத்தா மாதிரி நான் எங்க அப்பா மாதிரி. உங்க அப்பா மட்டும் செய்யல திருமணம். உங்க அப்பா எங்க அப்பனும் கூட்டணியில பிறந்தவங்க நீங்க 7 பேர். களவாடி பேர்ல இருந்திருக்காங்க 2 பேரும். என்னையா 2 பேரும் கூட்டணி ஓட்டாதுங்க. ஆசீர்வாதம் மேல இருந்து பண்ணாரு. உங்க அப்பா கீழ இருந்து தண்டத்துக்கு உழைத்தார். பரதகண்டத்தில் முழுமுண்டமாக நீ வந்து அவதரித்தாய். புரியுதா? உங்களை பத்தி நன்றாக தெரியும். சந்தோஷம். இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்களும் என் தங்கச்சி பேச வேண்டும் எதிர்பார்த்து கொண்டு தங்களுடைய நாமோதயம். என் பேரு வீரத்தேவை, ஒரு பேர் கிள்ளி வளவேன். அண்ணன் தம்பி எத்தனை பேர்? 7 பேர். சோத்துக்கு சோத்துக்கு முக்குரோட்ல இருந்து 4 பேர் தான். சுப்பிரமணியம் தான். 7 பேர் சோத்துக்கு.
நான் பட்டுன்னு சொல்லிடுவேன் சாமி. வேணாம்யா. சரி, உள்ளே ஏதோ சத்தம் கேட்டது. பெண்கள் யார் யார்? ஒன்னு என் தங்கச்சி வள்ளி, இன்னொன்னு யாழ். 2 பேர். அப்படியா? இப்ப யார குட்டியார? யாழ சத்தம் கேட்டுச்சா? யாரை கூட்டியாரையா? ஏன் சாமி? ஏய் யாரை கூட்டு வரேன்றாரா? அதான் என்ன புரோக்கர் மாதிரி கேக்குறாப்ல. கூட்டி விட சொல்றாரா? ஆமாடா. சரி விடு, ரேட்டு பேசிக்கிறோம். ரேட்டு பேசிருக்கீங்களா? ரேட்டு பேசிக்கிறோம்டா. ஒரு 3500 தருவீங்களா? ஏய் என்னையா நீ ஒண்ணு என்ன சாமி? பத்தாது. ஏய் பிகர் சூப்பர் பிகர் சாமி. ஏய் இந்த ஒரு வேளை தான்டா நான் நாடகத்துல பார்க்கல. ஏய் விடுறா, நம்மளுக்கு காசு கொடுத்தா சரிதே, என்ன வேலைனாலும் பாப்போம். ஒண்ணு சூப்பர் பிரச்சனை சொல்லிடுறா. இல்லை. நீங்க இதை விட இன்னும் சம்பாதிக்கலாம் அதுல. அழைத்து வாருங்கள். பிள்ளை நல்லா இருந்துச்சுன்னா வேலைக்கு சூப்பரா இருக்கும். அழைத்து வாருங்கள். கண்ணே அது கட்டபொம்மை நாடகம்டா. மலையோர மாங்குருவி மாவிலைகள் பாட்டலை பாடுதடி. மகராச உன்னரவை ராப்பகலா என் மனம் தேடுதடி. மனமேலகாது மனசோடு தேடி வாடுதடி. மலையோர மாங்குருவி மாவிலைகள் பாட்டலை பாடுதடி. பூங்காற்று வீசுது, அழகா பூசுது, பொன்மானே பக்கத்திலே கொஞ்சவா. தாங்காத ஆசைகள் தவிக்கும் வேளை, தாலாட்டு பாடி கொஞ்சலாமா. சேலை கட்டும் நல்லவனோ நீயா, செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா. கண்ணுக்குள்ளே காதலினும் நீயா, சின்ன எடை செய்வதென்ன நோயா. என்ன சுகமோ எப்ப வருமோ, என்னென்னமோ பண்ணுதையா ஆசை. மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டெழுதி பாடுதடி. கல்யாண மாப்பிள்ளை கொண்டு போய் எங்கடா வாய் வைக்கிற என்ன பையமேனே? சாமி வந்திருக்கிறார். நீ ஒரு உதுத்த காளிமலை. அப்படி ஆளுல மட்டும் நோங்க விடுற, எங்களை மாதிரி ஆளுல டச் பண்ணி விட மாட்டேன். சாமி இந்த ஆளு எதுலடா அதை கட்டி வச்சிருக்க அப்படின்னு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மடக்கி விழலாமா. பிரம்மச்சாரி மடக்கி விழலாமா. இந்த பொம்மனையே காட்டுப்பட்டு தடுக்கி விழலாம். தொழில மறைக்காத, தொழில மறைக்காத. இந்த புள்ள தொழில மறைக்கும். பாய் தொழில் சரியில்லை. சரி ஒரு 500 ரூபாய் குறைச்சிக்கங்க. என்ன யார் அது? செஞ்சா சொல்லுடா நல்லா இது. அது ஏமா வா. நான் என்ன யானை தும்பிக்கையா ரொம்ப தூரத்துல தூட்டிட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு? ஒன்னே வச்சு தான் ரேட்டு பேசியிருக்கோம். அழைத்து வாருங்கள், வள்ளியை சந்திப்போம். தங்கச்சி வேமா ஓடியா. நினைத்தேன் வந்தாய் 100 வயது. கேட்டேன் வந்தாய் ஆசைனது. நூறு நிலாவை ஒரு நிலவாக்கி பாவை என்றேன். 1000 மலரை ஒரு மலராக்கி ஆசை கொண்டு கண்ணினாக மண்ணாக நின்றாடோ. தென்சேனாக பாடாக பண்பாடோ. மாலை நேரம் வந்துர ஆடவோ. மாலை நேரம் வந்துர வாடவோ. ஓயா ஓயா. அழைத்த காரணம் என்னவோ? நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அப்படி அழைத்து வரும் சுவாமியை
இப்ப நீயும் கோவத்துல இருக்கியா? யாரு? சாமி நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். சாமியார் சாமி வர்றாருமா. அழைத்து வரும். மோசமான ஆள் இருந்தாள். மணியாச்சுல்ல? வாயா. அதை உணர்ந்து பண்ணுது. மணியாச்சுல்ல? அதான் நடிகை. வர வேண்டும் சுவாமி. வர வேண்டும். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவின் பெருமையும் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. வருக வருக நாரத மகரிஷி வருக, நாடு போற்றும் நல்லவரை வருக, முக்காலங்களை உணரக்கூடிய தவறிசி வருக, நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எனக்கும் என்னை சான்றோருக்கும் நல்ல ஆசி குற வேண்டும். அடியாளை நாடி வந்த காரணத்தை விவரமாக எடுத்து கூறுங்கள். வாருங்கள் சுவாமி. வாழ்க பல்லாண்டு. ஈரேல் 14 உலகம் சுற்றும் மாபெரும் முனிவரான நாரதருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்பு அளித்துள்ளீர்கள். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க என்ன போகலையா? என்ன போகலையா? இது நல்லா இருக்கு. நாங்க ஐயா நாங்க உங்கள்கிட்ட வர வாங்கிட்டு போலாம் இருக்கோம். என்ன வடை? வடம் கிடையாது, வரோம். வரமா? வடையா? உளுந்த வடையா? இந்த பிள்ளைக்கு உயிரை வாங்கி ஏய் ஒழுங்கா நில்லு. சாமிகிட்ட கேளு. சின்ன பெருசா கொண்டு சொன்னாங்க சாமி. பெருசா சின்னதா கொண்டு சொன்னாங்க. உடஞ்சாயிரம் மாதிரி இருந்துட்டியா? உங்களுக்கு இருங்க. எனக்கு நானே எங்கெங்க போய் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல சாமி. இவர்கிட்ட கேளுடா, எல்லா வரமும் தருவாங்க. கணேஷ் பையில இருக்குமா? பாப்பா போய்ப்பா. நாரதரை வரவேற்று உமக்கு நாரதருடைய வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்து என்று தெரியுமா? பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா, என் கண்ணே கண்ணில் மணியே, என் உயிரே உயிரில் ஒளியே. பூ போலே ஒரு புன்னகையில் ஒரு உலகினில் கண்டேனம்மா, பூங்காற்றிலே வரும் பூங்கொடிவோ நீ நடப்பது நாட்டியமே, மூங்கிலே வரும் பொன்னூஞ்சல்வோ நீ தவழ்வது காவியமே, அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முற்றுக்கள் சூடினா வாழலாம். பார்மகளே என்னை பார்மகளே, உயிரில் ஒளி நீயே. பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. அம்மாவென்று வரும் கன்று கொட்டி தன் தாய்மை கொண்டாடுதே, குக்கூவென்று வரும் சின்ன கோயில் தன் குழந்தைக்கு சோறூட்டுதே, நெஞ்சோடு பாசம் வந்தாடும் போல் கண்ணோடு நேசவாராகுமா. நீ இல்லையே இங்கு நான் இல்லையே, உயிரில் ஒளி நீயே. பூ போலே புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா, என் கண்ணே கண்ணில் மணியே, என் உயிரில் உயிரில் ஒளி நீயே. லா 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 லா. காணிலே காணம்பாடி காண்பவர்லாம் இயக்கமடி ஆளோளம் சோ என்று ஆயிலொட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவனின் கோமகளே வாழ்க பல்லாண்டு. உன்னை பற்றியும் உன்னுடைய இடத்தை பற்றியும் முழுமையாக தெரிந்து உணர்ந்தவர் நாரதர். இருந்தாலும் தங்களை பற்றி தங்களிடத்திலே ஒரு சில விவரங்களை நான் கேட்க வேண்டும், தகுந்த பதில் தாங்கள் அளிக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன கேட்க போறீங்க கேளுங்க. அப்புறம் ஒரே வதியில பதில் முடிஞ்சு வச்சா அவ்வளவுதான். வண்டு விழி கற்கண்டே மொழி மாதே, வண்டி விழி கற்கண்டு மொழி மாதே, நீ வந்திருக்கும் நாடெது சொல் கோவே. ஞானநிலைதான் உணர்ந்த சாமி, நடுநகர் சிற்றோர் என்னும் பூமி. பேரு? வள்ளி சுவாமி. அப்பா பேர்? நம்பிராஜன். தாயின் பெயர்? நங்கை முகுனி. செய்யும் தொழில்? காவல். என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கரந்தனை. செந்தினை. யாருக்காக? எங்களுக்கு முருகனுக்கும். எது உங்களுக்கு? செந்தினை என்று சொல்லக்கூடியது முருகனுக்கு, கரந்தனை எங்களுக்கு. செந்தினை முருகனுக்கு படைக்க காரணம்? முருகன் வந்து கோபத்தோடு இருக்காரு. செந்தினை என்று சொல்லக்கூடியது குளுமையான தானியம். அந்த தானியத்தை முருகப்பெருமானுக்கு உடைத்தவென்றால் மனங்குளிர்ந்து மக்களுக்கு கொஞ்ச நேரத்திலே காட்சி அளிக்கப் போகின்றார். ஆகையால் கடவுள் கோபமா இருந்தா மக்களை காப்பாற்ற முடியுமா? என்னது?
கடவுள் கோவமா இருந்தா மக்களை காப்பாத்த முடியுமா? வருத்தன்றனாலும் ஒண்ணுதான், கோவன்றனாலும் தான் ஒண்ணுதான். அத சரி, அதத்தான் நான் ஒரு கேக்குறேன். விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நாம தப்பு செஞ்சாலும் நம்ம மேல கோபம் இருக்கும், பிறர் நம்மளை தப்பு சொன்னாலும் நம்ம மேல கோபம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அழிக்க முடியாத சூரபதமனை அழித்தாரு. ஒழுங்காயிருடா, நல்லபடியா இருடா, ஏண்டா தேவர்களை துன்பப்படுத்துற அப்படின்னு கேட்டாரு. அவன் கேட்கல. அப்ப இவனை சும்மா விடக்கூடாதுன்னு என்ன பண்ணாரு, இரு கூறாக பிளந்து மயிலாகவும் சேவலாகவும் வைத்து கொண்டார். அப்ப ஒரு மனிதனை மயிலாகவும் சேவலாகவும் பறவையாக வச்சிருக்காரு இல்லையா? அப்ப ஒரு மனிதன் நம்ம சொல்றதை கேட்டிருந்தா நல்லபடியா நடந்திருக்குமே. அப்ப இவனை பறவையாக வைத்துட்டோமே அப்படின்ற சின்ன வருத்தம் முருகனுக்கு. முருகன் தோன்றிய காரணம் என்ன? முருகன் தோன்றிய காரணம் என்ன? அசுரர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக. அசுரர்களை அழிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்களே, ஏன் குறிப்பா முருகன் தோன்றிய காரணம் சூரபதமனை அழிக்க. அதத்தான் சொல்றேன். அதுக்கு தான் நான் கேட்க வரேன். சூரபதமன் என்ன வரம் வாங்கி இருந்தான் ஈசனிடத்திலே? சரி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து பிறக்க கூடாத குழந்தை, ஆம்பளைக்கு. அப்ப என்னால யாருக்கு பகல்லையோ இரவுலையோ சாவு வரக்கூடாது. இந்த கொசு வர்றதுக்கு ஏதாவது யாருடைய சாறு செஞ்ச ஆயுதத்தால எனக்கு அழிவு வரக்கூடாது. சரி, வரத்தை கேட்டான். அப்பதான் என்ன சொல்றாரு சிவபெருமான், ஐயா நானும் சக்தி ஒன்னும் அர்த்தநாதீஸ்வரரா இருக்கோம், இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு தரட்டுமா, வரம் தரட்டுமாங்கிறார். சூரபதமனுக்கு மண்டக்கண வாயில உட்கார்றாரு சனி பகவான் போய், பொம்பளையா பொம்பளை கொடுக்குற வரம் எனக்கு வேணாமியா, நீ மட்டும் எனக்கு இருந்து வரம் கொடுத்தா போதும், சிவனை முஞ்சின கடவுள் யாரு இருக்காங்களா? இல்ல. ஆதி எந்தமில்லாத நாயகன், நீ வரக்கூடிய பொம்பளை வர எனக்கு தேவையில்லைன்னு மண்டக்கணத்தோட பேசினா. பார்த்தாராம் சிவபெருமான், சரி உனக்கு அழிவு ஆரம்பித்தது. தன்னுடைய நெத்தியில கைய வச்சாரு. என்னுடைய உடம்பில் பாதி சக்தி, சக்தி நீங்க சகலமும் உனக்கு அடக்கம்டான்னாரு. எப்படி? சக்தியை தவிர உலகத்துல இருக்கக்கூடிய நான் முதற்கொண்டு எல்லாமே உனக்கு அடக்கம்டான்ட்டாரு. சரி, ஆட்ட ஆரம்பிச்சு. ஏன்னா சிவனே சூரபதமனுக்கு அடிமை ஆயிட்டாரு, ஆட்டம் தாங்க முடியல. அப்பதான் என்ன பண்றாங்க, எப்பறம் அழிக்கணும்னா ஒரு பெண்ணினுடைய கருவுல இருந்து குழந்தையே சுமக்காத ஒருத்தனாலதான் அழிக்க முடியும். அப்பதான் என்ன பண்றாங்க, தேவர்கள்லாம் கொடுமை தாங்க முடியாம ஈசனிடத்திலே சென்று முறையிட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப சிவபெருமான் தவம் பண்ணிக்கு இருக்கும்போது மன்மதன் அனுப்பி ஈசனுடைய தவத்தை கலக்கி ஈசன் நெற்றிக்கண்ணை திறந்து 6 தீப்பொறிகள் வருது. அந்த 6 தீப்பொறிகளையும் எங்க போய் விழுந்துச்சு? சரவண பொய்கள் தாமரையில் விழுந்துச்சு. எடுத்தேன் சரவண பொய்க்கு போலயே 6 தீப்பொறி வந்துருச்சு. அதை தாங்க முடியல யாருனாலையும். ஆமா. அப்ப அக்னியை கூப்பிடுறாங்க. ஏன்னா அக்னினால நெருப்பு தானே. அக்னியாலையும் தாங்க முடியாத காரணத்தினாலதான் அப்பதான் அக்னி பகவான் பார்த்தாரு, என்னால முடியாது, வாயு நீ கொண்டுட்டு போன்னு சொல்லி வாயு கிட்ட தள்ளி விட. அவர் தாங்க முடியாம கங்கையில கொண்டு விட, கங்கையும் தாங்க முடியாமல் சரவண பொய்கையிலே 6 தாமரை மலர்கள் மீது ஊடுருவ விட்டார்கள். அந்த 6 தாமரை மலரும் பெண் தானே. யாரு? கார்த்திகேய பெண்கள். கார்த்திகை பெண்கள் அப்ரகந்தி, உத்தரகந்தி, அம்பா, துலா, நிதார்த்தனி, மகேந்திங்கிற 6 கார்த்திகை பெண்கள். ஆளுக்கு ஒரு பிள்ளையா வச்சுக்கிட்டாங்க. 6 பேரும் தாளாட்டி பாரூட்டி சீராட்டி வளர்க்கிறாங்க. 6 முகமான பொருள் வான்மகிழ வந்தாள், அழகனினும் குமரனினும் இனிய பெயர் கொண்டாள். குறுமடியார்கள் முகம் தீர்க்க முகம் ஒன்று, குன்றுருவ வேள் வாங்கி நின்ற முகம் ஒன்று. இப்படி 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து பால் ஊட்டி தாளாட்டி வளர்த்த காரணத்தினாலே அன்னை சத்தியாகப்பட்டவள்கிட்ட கொண்டு சேர்த்தாங்க. ஆர்த்தி பார்க்க வர்றாங்க. ஈசனுடைய நெற்றிக்கண்ல இருந்து வந்து 6 குழந்தை வந்திருக்கே, போய் பாப்பம் பார்க்கறாங்க. 6 குழந்தைகள் அம்மான்னு ஒடியாடுறாங்க. கண்டிப்பா ஒடியாந்தோடனே 6 குழந்தையும் இப்படி கட்டி தழுவ 6 குழந்தைகளும் ஒரு உடல் 6 தலைகளாக மாறியது. அதனாலதான் முருகனுக்கு என்ன பேர் சொல்றான்? 6 முகன். 6 முகன். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் கோபத்தோட இருக்காருன்னா, சூரபதமன் அழிக்கிறதுக்கு தான் அவர் பிறந்தாரு. ஆனா சூரபதமன் அழிக்கல, வதம் தான் பண்ணாரு. அதத்தான் சொல்றேன். என்ன வதம் பண்ணாரு? நீங்க சொன்ன மாதிரி ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் வச்சுக்கிட்டாரு. ஏன்? வந்த வேலை கொல்றதுக்கு தானே. அப்ப முருகன் அழிக்க முடியாதா? இல்ல எதனால முருகன் அழிக்கல? தந்தைக்கு மந்திரத்தில் சாறு பொருள் உரைத்து தகப்பன் ஜோமி என பெயர் பெற்ற முருகா, விண்ணிற்கும் மண்ணிற்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கு நாதனே சுவாமிநாதா. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் யாருடைய அம்சம் அப்படின்னா, அந்த சிவபெருமான் முக்கன் முதல்வனுடைய மர அவதாரமே சிவபெருமான், அது முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் எடுத்த அவதாரம்
ஒரு அவதாரமாக இருந்தாலும் 6 முகத்தோடு தோன்றப்பட்டவர். அந்த 6 முகம் சரவண பவ என்று 6 எழுத்து மந்திரம், நமச்சிவாயம் என 5 எழுத்து மந்திரம். அப்பனுக்கே பாட சொன்ன சுப்பன் அல்லவா. எல்லாத்தையும் யாரு எல்லாரையும் சுவாமின்னு கூப்பிடுவான். ஆனா முருகப்பெருமானை மட்டும்தான் அப்பனே அப்படின்னு கூப்பிடுவான். அப்ப தகப்பனை விட பையனுக்கு மகனுக்கு சிறப்பு அதிகம். அதனாலதான் உங்களுக்கு 5 எழுத்து, எனக்கு 6 எழுத்து, உங்களை காட்டிலும் உயர்ந்தவன் நான் அப்படின்னு தகப்பனையே எதிர்த்து பேசினார் அல்லவா. எதிர்த்துலாம் பேசினா சரிதான். நான் என்ன கேட்டேன், அவர் வந்த வேலையை முடிச்சாரா இல்ல ஏன் அவன் அழிக்கல சூரபதமன் கேட்டா, சூரபதம் ஒருத்த எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் கடைசியில தன்னுடைய தவறை உணர்ந்து எவன் ஒருவன் திருந்தி வாழ இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு கேட்கிறானோ பயம் பழச்சிக்கிறான். சூரபதமன் பார்த்தேன், ஆகா முருகப்பெருமான் நம்மளை அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். முருகப்பெருமான் போய் ஐயா நான் செஞ்சதெல்லாம் தவறு, என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன். ஆட்கொள்றது நான் என்ன, உங்கூடே நீ என்னை வச்சுக்க அப்படின்னனாலதே சேவலை கொடியா வச்சாரு. நீ செஞ்ச புண்ணியத்துல ஒன்னே நான் சுமக்கிறேன். மயில வாகனமா வச்சாரு, நீ செஞ்ச பாவத்தை பூரா நீ மயிலா மாறி என்னை நீ சுமக்கணும்டா அப்படின்னாரு. அப்பேற்பட்ட சூரபதமனை வதஞ்செய்யறதுக்காக வந்த முருகப்பெருமானுக்கு நீங்க காவல் பட்டு சிறை பெயரை படைக்கணும் வந்திருக்கீங்க. ஆமா சுவாமி. வள்ளிதான் காவலுக்கு வரணுமா? வள்ளிதான் காவலுக்கு வரணும். ஆளுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க காவலுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. எங்களுடைய வீட்டு வழக்கத்தின்படி நான் வந்திருக்கேன் காவல். இல்ல உங்க வழக்கம்னா என்ன? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த கன்னி பெண்கள் காவல் பார்ப்பது குல வழக்கம். பருவமடைந்த கன்னி பெண்கள். ஆமா, குமரி வந்தாத்தான் குமரன் ஏத்துக்குவாரு. எப்படி எப்படி குமரி காத்தாத்தான் குமரன் ஏத்துக்குவாரு. கிளவிலாம் காத்தா குமரன் ஏத்துக்க மாட்டாரோ சுவாமி? நஞ்ச நிலம் இருக்கு, புஞ்ச நிலம் இருக்கு. நஞ்ச நிலம்னா என்ன, புஞ்ச நிலம்னா என்ன? வானம் பார்த்த பூமி நன்சை, எப்படா மழை பெய்யும் அவனு பாத்துக்கு இருக்குது நன்சை. வானம் பார்த்த பூமி நன்சை நஞ்சையா? அம்மா நடவு நடுறது நஞ்சையா? இங்க பாரு, நடவு நடுறது புஞ்ச சாமி. எல்லா நேரமும் மழை இருந்தா மட்டும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கா நாட்டுக்கு. இருக்கட்டும் சாமி. வானம் பார்த்த பூமி இந்த புஞ்சை ஆகப்பட்டது. நஞ்சை புஞ்சை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த நிலத்திலே நாங்க பயிர் செய்து முருகனுக்காக நாங்க காவல் பார்க்க வர்றோம் அப்படின்னா இங்க இந்த காட்டுல மேடு இருக்கு, பள்ளம் இருக்கு. அப்ப குமரியால மட்டும்தான் மேடு பள்ளத்தை தாண்டி அந்த பறவையை விரட்ட முடியும். கிளவிய காட்டுக்குள்ள விட முடியுமா? அப்போ நீங்க போய் பறவையை விரட்டணும். கண்டிப்பாக பள்ளத்துல தாண்டணுங்கிறக்காக. ஆமா, மேடு பள்ளம் தாண்டி அப்படி ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு குமரிக்கு தானே இருக்கு. நீங்க கிழவிக்கு கிடையாதுல்ல. கிழவினா என்ன அர்த்தம் தெரியுமா? தலைவி என்ற அர்த்தம். இந்த இடத்துக்கு தலைவி யாரு? அப்ப நீங்க இந்த இடத்துல என்னை காட்டில் பெரியவர் நீங்க தானே. அத கேட்கலங்க. அப்ப நீங்க கிழவனா கிழவன் இல்லையா? நான் கிழவி என்றால் தலைவி என்று பொருள். சரி, நீங்க தான் இந்த இடத்துக்கு தலைவி. நான் இந்த இடத்துக்கே போகல, நீங்க தான் இந்த இடத்துக்கு வர்றீங்க. கேக்குறேன், சொல்லுங்க. பறவையை விரட்டுறோம் சொல்றீங்கல்ல, என்ன சொல்லி விரட்டுறீங்க பறவையை? ஆலோலம் ஓம் சோ என்று விரட்டுறோம் சுவாமி. சோன்னாத்தே போகுமா, சீச்சுன்னா போகாதா? அப்படி சீச்சுன்னுலாம் சொல்ல முடியாது சுவாமி. ஏன் சோன்னு சொல்லி விரட்டுறீங்க? ஏன்னா வள்ளியாகப்பட்டவள், ஆகா அதை சொல்லக்கூடாதோ, சரி இருக்கட்டும். வள்ளியாகப்பட்டவள் காட்டுக்குள்ள கடந்து என்னை எடுத்துக்கிட்டு வளர்த்து இங்கே காவல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெத்த பிள்ளைக்கு கொடுக்க முடியாத பொறுப்பை எடுத்து வளர்த்த பிள்ளை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த வாழ்க்கையில பூலோகத்துல சண்டை எதுக்கு வருது தெரியுங்களா? மண்ணுக்கு வருது, பொண்ணுக்கு வருது, பொருளுக்கு வருது. இப்பெல்லாம் பதவிக்கு தான் சண்டை வருது. ஆனா பெத்த பிள்ளை 7 பேர் எங்க அப்பாவுக்கு, நம்பிராஜனுக்கு, அவங்களுக்கிட்ட கொடுக்க முடியாத பொறுப்பை எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு பார்க்காம என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பை நான் சரியா செய்யணும். பெண்கள் தான் காவல் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துல கிடையாது, முல்லை நிலத்திலே என் பாட்டியாகப்பட்டவள் செந்திலட்சுமி என்று சொல்லக்கூடியவ காவல் பார்த்தா அவளுக்கு ஒரு சிறப்பு சேர்ந்துச்சு. அவள் எங்கே போகணுமோ அங்கே போயிட்டா. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு சாதாரணப்பட்டவர்கள் வர முடியாது. வேள்வி மலை சாரல், அந்த வேள்வி ஒரு பக்கம் நடந்தாலும் பாருங்க, வேள்வி மலை போயிருச்சு. அந்த வேள்வி ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த சாரல் ஓரமா பயிர் விதைச்சு நாங்கள் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களை போன்று தவம் முனிவர்கள் வருவாங்க. அந்த தவம் முனிவர்கள் தவம் செய்வாங்க. அந்த இடத்த விட்டு தவம் முடிஞ்சவுடனே போவாங்க. ஆனா இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் எங்களை சந்திச்சிருக்கீங்க. ஆனா நாரதர் சாதாரணப்பட்டவர் கிடையாது. எல்லா உலகம் போகக்கூடியவர். சாவித்திரியை பார்த்தீங்க, சிறப்பு சேர்த்தீங்க. நலாயினியை பார்த்தீங்க, சிறப்பு சேர்த்தீங்க. அனுஷியா பார்த்தீங்க, சிறப்பு சேர்த்தீங்க. அலைமகள் கலைமகள்
மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெருந்தேவிமார்களை பார்த்தீங்க. அவங்களுக்கு கல்வி தான் பெருசு, செல்வம் தான் பெருசு, வீரம் தான் பெருசுன்னு ஒவ்வொரு பெண்ணு நினைச்சாங்க. மூன்றுமே சேர்ந்தாதம்மா உலகம் அப்படின்னு உணர்த்தீங்க. இப்படி எல்லா பெண்களுக்கு சிறப்பு சேர்த்த நாரத மகரிஷி என்னை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா உங்களாலே கண்டிப்பா எனக்கு சிறப்பு அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. சிறப்பு கிடைக்கிறதும் கிடைக்காது, நீங்க பேசுற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். நானும் உங்களுக்கு இதுவரைக்கும் தவறா பேசுங்கன்னு சொல்லவே இல்லையே. என்ன சொல்ல வரேன்னு கேட்டு பேச சொல்லுங்க. சிறப்பு நமக்கு கிடைக்கணும்னா கேட்டு வாங்க கூடாது. நம்ம பேசுற பார்த்து அடுத்தவங்க ஆகா எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கு இந்த பொன்மகள், பரவாயில்லையே, ஒரு முனிவருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்கணும், இவற்றை இப்படித்தான் பணிவா பேசணும்,